அப்ப இங்கே இன்னொரு காரியம் பாருங்க, நாம் சுத்தமானது சிலுவையில். இங்கே அவர் மனதுருக்கம் கொண்டார், அதில் அவருடைய இருதயம், அவருடைய உள்ளம் நமக்கு புரிந்து விடுகிறது. அவர் கையை நீட்டினார், அவருடைய கரத்தின் வல்லமை நமக்கு புரிந்து விடுகிறது. அவர் தொடுதல், அந்த தொடுதலிலே விடுதலை. அந்த தொடுதல் சிலுவையில் நடந்தது, அது உலகத்தையே சுத்தமாக்கியது, அந்த உலகத்தையே சுத்தமாக்கியது. அப்போ ஏன் இன்னும் அப்படியே இருக்கும்? அப்படி ஏன் நம்ம இன்னும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்றால், துவைச்சதுக்கு அப்புறம் ஷர்ட் அடுத்த நாள் அழுகுதுன்னு ஆகும், திரும்ப திரும்ப துவைக்கணும். முதல் நாள் வாஷிங் மிஷின் போட்டு காட்டினார், தினமும் போட்டு இருப்பார். அவனுக்கு எப்படி இதை வாஷ் பண்ணோன்னு அவர் அழகாக எல்லாத்தையும் உள்ளே போட்டு, இவ்வளோ விடணும்ப்பா, இவ்வளோ பண்ணணும் எல்லாம் சொல்லி ஆன் பண்ணி காமிச்சிட்டு இதை மாதிரி பார்த்துக்கான்னு சிலுவையில் சொன்னார். அல்லேலூயா. அதனால் எப்போ பாரு அப்படின்னா நம்ம தான் மேலே ஏறணும். இனி அவர் ஏற மாட்டார், நாம் தான் சிலுவையில் ஏற வேண்டும். அவர் சிலுவையில் தொட்டது, அந்த தொடுதல் சிலுவையில் உலகத்தின் பாவத்தை அது தீர்த்து விட்டது, சுத்தமாக்கியது. சுத்தம். ஏனென்றால் இந்த குஷ்டரோகம் அந்த காலத்திலே அது தீட்டு என்று சொல்லப்பட்டது, தீட்டு என்று சொல்லப்பட்ட நாட்கள் அது. அந்த தீட்டு அதை தீர்த்து வைக்கிறது யார் என்று பார்த்தால் அது இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் அது நடக்கும். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எவ்வளவு துணிச்சலோடு, எவ்வளவு அந்த கரேஜ், அந்த அவனுடைய நிலை. அவன் ஒரு குஷ்டரோகி, சாலைக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, புறம்பே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்டவன் நேரடியாக வந்தான் என்றால் அவனுடைய நம்பிக்கையும் துணிச்சலையும் அங்கே நாம் காண முடிகிறது. அதை தான் எபிரேயர் 4:16 நாம் பார்க்கிறோம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும், கிருபாசன தண்டையே சேரக்கடவும். தைரியமாய், துணிச்சலாய், தெரிந்து விட்டது இதுதான் கிருபையின் ஆசனம், இவர்தான் கிருபாசனம் என்பதை அறிந்து விட்டான். துணிச்சலோடு தைரியமாய் போய் சேர்ந்தான். ஏற்ற சமயத்தில் சகாயத்தை பெற்றுக்கொண்டான். ஏற்ற சமயத்தில் அந்த சகாயம் அவனுக்கு கிடைத்தது. லேவியராகமம் 13:45. லேவியராகமம் 13:45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். நாமெல்லாம் பாவி பாவி என்று சத்தமிட வேண்டும். எல்லாமே தீட்டு. ஆனால் நம்ம தான் மற்றவங்கள பார்த்து தீட்டு. அப்போ யார் குஷ்டரோகி? நம்ம தான் குஷ்டரோகி. அவங்க தாழ்ந்த ஜாதின்னு சொன்னீங்கன்னா நீ தான் குஷ்டரோகி. எங்களை விட தாழ்ந்தவர்னு சொன்னீங்கன்னா நீ தான் குஷ்டரோகி. நாமே தீட்டுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏற்ற தாழ்வை பார்க்கிற ஒவ்வொருவரும் குஷ்டரோகி, தொழுநோயாளிக்கு சமம். அவன் வெளியே வந்து அவனுடைய ஜாதி பெயரை சொல்லுகிறான் என்றால் அவன் என்ன சொல்லுகிறான்? தீட்டு தீட்டு என்று சொல்லுகிறான் என்றுதான் பொருள். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். பேரை ஜாதி பேரை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே கத்தனாம்பர் அது மாதிரி தீட்டு தீட்டுன்னு நம்ம தான் ஒதுங்கி போயிடணும். அப்படிப்பட்ட அந்த தீட்டு என்பதை தீர்த்து வைத்த கடவுள் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே சமாரியா ஸ்திரீயை சென்று சந்தித்தார். பாருங்க அவருடைய துணிச்சல். அதை பார்த்து தான் இவன் என்ன பண்ணான், அவரே துணிஞ்சு அங்கே வந்தார். யூதர்களுக்கு பயப்படவில்லை, பரிசேயருக்கு பயப்படவில்லை, சதுசேயர்களுக்கு பயப்படவில்லை, வேத பாரகர்களுக்கு பயப்படவில்லை, அங்கே யூத ரபிக்களுக்கு பயப்படவில்லை. அவர் எல்லையை கடந்து வந்தார். நம் எல்லை சாமி இயேசு கிறிஸ்து. யார் உங்கள் எல்லை சாமின்னா என்னன்னு சொல்லணும்?
இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோம். ஏனென்றால் எல்லா எல்லையையும் கடந்தவர் என்னுடைய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் எல்லை சாமின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஒரே சாமி எல்லையை கடந்தவர் நம்முடைய சாமி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லா எல்லைகளையும் கடந்தவர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அந்த கிளைமேக்ஸ் அதுக்கு மேலே போன ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். அவர் அங்கே மனதுருக்கம் கொண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய கிருபையின் தொடுதல் அது மனதுருக்கத்தின் அடிப்படையில் உள்ளது. The touch of grace. He was compassionate. அவர் மனதுருகி. சங்கீதம் 86:15 வாசிங்க. சங்கீதம் 86:15. ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன், உள்ள கடவுள். நான் எப்படி இருக்கேன்? நீடிய பொறுமை இருக்கா? நமக்கு மனதுருக்கம் இருக்கிறதா? மறுபடியும் படிங்க. ஆண்டவரே, நீர் மன உருக்கம் இரக்கம் நீடிய பொறுமை பூரண கிருபை சத்தியமுள்ள தேவன். அதான் குவாலிட்டிஸ் ஆஃப் காட். குணாதிசயம், நம்முடைய கடவுளின் குணாதிசயம் ஒரே வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு குவாலிட்டிஸ் உள்ள கடவுளை வணங்குகிற நான் எப்படி இருக்க வேண்டும்? கடவுள் என்னுடைய சாயலை நீ பெற்றுக்கொள் என்று சொன்னார். அந்த சாயலை பெற்றுக்கொண்டால் எனக்குள் சத்தியம் இருக்க வேண்டும், மனதுருக்கம் இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், உருக்கம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் என்னுடைய கடவுளை போல நான் இல்லை. அந்த கடவுளை வணங்குவதற்கு தகுதி இல்லாத தீட்டுள்ளவன் நான். என் வாழ்க்கையில் அதை நான் கடைபிடிக்கவில்லை என்றால் முதலில் நான் தான் தீட்டு. நோட்ஸ் எடுத்து யூஸ் கிடையாது, சொல்லிடுறேன். நோட்ஸ் எடுக்கிறீங்க, எடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏனென்றால் வாட் எவர் ஐ ப்ராக்டிஸ் ஐ ப்ரீச். நான் ஓப்பனாக தைரியமாக சொல்கிறேன். நான் எதை கடைபிடிக்கிறேனோ அதை தான் இங்கே உங்களோடு பிரசங்கிக்கிறேனே ஒழிய பிரசங்கித்து விட்டு தனி வாழ்க்கை நான் வாழவில்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதனால் இதை நாம் படிக்கிறோம். மனதுருக்கம் எனக்கு இருக்கிறதா, இரக்கம் எனக்கு இருக்கிறதா, உருக்கம் எனக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர் மேல் வைக்கின்ற கசப்பு தீட்டு, வெறுப்பு தீட்டு, கோபம் தீட்டு, எரிச்சலின் ஆவி தீட்டு, இது எல்லாமே தீட்டு. அதிலிருந்து நீ குணப்பட வேண்டும் என்றால் நீ சுத்தமாக வேண்டும், சொஸ்தமாவதல்ல. Christ does not heal you. His healing is nothing but making you holy. Holiness வேறு, healing வேறு. Holiness தான் அங்கே முதல்ல நமக்கு தேவையான ஒன்று. நான் எப்படி இருக்கிறேன், நான் யார் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்பது மிக முக்கியமான ஒன்று. எல்லாம் அப்படியே சீரியஸ் ஆகிட்டீங்க? ஒரு அல்லையில் சொல்லுங்க. நான் எப்படி இருக்கிறேன்? அந்த ஒரு வாத்தியார் கிளாஸ் ரூம் உள்ளே போகிற 2 பசங்க சண்டை போட்டிருக்காங்க. நீ முட்டாள், நான் இல்லை, நீ தான்டா முட்டாள். 2 பேரும் நீ முட்டாள் நான் முட்டாள். டீச்சர் உள்ளே வந்தார். என்னடா இங்கே சத்தம்? நான் ஒருத்தன் இங்கே இருக்க மறந்துட்டீங்களான்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க போடுற சண்டைனா நீ முட்டாள் நான் முட்டாள், இல்லை நீ தான் முட்டாள் நான் தான் முட்டாள். இவர் உள்ளே வந்தார். டேய், நான் ஒருத்தர் இருக்க மறந்துடாதீங்க அப்படின்னார். கரெக்ட் தான் சார்ன்ட்டான் பையன். நான் எப்படி இருக்கிறேன்? How am I in the crowd? How am I in the church? How am I in the society? How am I in the ministry? How am I as a pastor? How am I as a God's servant? How am I as a God's child? நான் கடவுளின் பிள்ளையாக எப்படி இருக்கிறேன்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறோம். வெறும் ஆவியை மட்டும் வச்சிட்ருக்கோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டால் அவருடைய புத்திரராய் நாம் நடந்து கொள்வோம். அங்கே எந்த தீட்டும் அங்கே குறுக்கே வராது. தூய்மையான ஒரு அந்த தொடுதல் பாருங்க. தூய்மைப்படுத்திய பின்பு எங்கே அனுப்பினாரு?
எங்கே அனுப்புனார்? எங்கே யார்கிட்ட அனுப்புனார்? ஆசாரியன்ட்ட. பார்த்தீங்களா? நீ சுத்தமானா என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எப்படி சுத்தமானா என்பது சுத்தத்தை பற்றி பேசுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? நீ பிறந்து விட்டாய், ஆனால் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கப்பா. அல்லேலூயா. அதனால் இந்த உலக பிரகாரமாக நீ சொஸ்தமானாய், அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிக்க. சுத்தமானதற்கு நான் தருகிறேன். அல்லேலூயா.